இன்னைக்கு திகில் நேரத்துல நான் சொல்லப் போற கதை என்ன கதைன்னா, இது மலேசியால கிளாந்தான்ல நடந்த கதை. என்ன கதைன்னா, இந்தியன் ஃபேமிலி. அந்த பையனுக்கு இருந்த ஒரு 28 இல்ல 29 வயசு இருக்கும். ஸோ அந்த பையனுக்கு 5, 6 வருஷமா ஒரு பிள்ளை கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு, கல்யாணம் வரைக்கும் அ எப்படின்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 1 வருஷம் கிட்ட கேப் இருந்திருக்கு. அப்ப இன்னும் 3 மாசம் இருக்கிறப்போ, அந்த பையன் திடீர்னு எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டான். சொன்னோனே எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, நார்மலா ஜோக் பண்றானா? இல்ல அ சும்மா அவனுக்கு பயம் வந்துருச்சா? அந்த மாரி சொல்லி எல்லாம் நினைச்சுட்டு இருந்திருக்கு. ஆனா இல்ல. அவன் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணுகிட்ட பேசுறத ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த பிள்ளை பிளாங்க் ஆயிடுச்சு. ஏன் திடீர்னு இந்த மாதிரி? இதுக்கு முன்ன நல்லா தானே இருந்துச்சு. சடன்லி ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்கார வச்சு பேசுனாங்க. "நீ ஏன் இந்த மாரி பண்ற? இது வாழ்க்கை விஷயம். சும்மா விளையாட்டு இல்ல" அப்படின்ட்டுன்னு. அப்ப அவன் எல்லாருமே அங்க இருக்காங்க. எல்லார் ஃபேமிலியும் இருக்காங்க. அவனோட ஃபேமிலி, அந்த பிள்ளையோட ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், "இல்ல எனக்கு வேற பிள்ளைய புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் யாரையுமே அவன் கண்ண பார்த்து பேச மாட்றான். அந்த நொடியில அப்பயே எந்திரிச்சு வீட்ட விட்டு வெளிய பார்த்திருக்கான். பட் அந்த வீட்ல உள்ள மத்தவங்க எல்லாம் அவன புடிச்சு நிப்பாட்டி, "இப்ப நீ எங்க போற? நீ பேசி முடிச்சுட்டு போ எதா இருந்தாலும். ஆ இப்ப நீ என்னதான் முடிவுக்கு எடுத்திருக்க?" அப்படின்ட்டுன்னு. அப்ப அவன் சொல்லியிருக்கான், "ஒரு கம்போங்னா ஒரு கம்பம். ஆ லைக் எஸ்டேட் மாதிரி உள்ள இடம். அங்க உள்ள வீடுலாம் ஆ பலகையில தான் செஞ்சிருப்பாங்க. பாதி பாதி சிமெண்ட், பாதி பலகை. பழைய காலத்து வீடெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்." ஸோ அப்ப அந்த ஒரு இடம் ஒரு கம்பத்தோட பேர சொல்லி அவன் சொன்னான், "அந்த கம்பத்துல இருக்கிற அந்த பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கம்பம் ரொம்ப தூரம் இல்ல. ஏறக்குறைய இவங்க வீட்டுலேருந்து 1 கிலோமீட்டர் கூட இல்ல. இவங்க வீடு நார்மல் வீடு மாதிரி தான். பட் அந்த கம்பம் பக்கத்திலேயே தான் இருந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு அந்த ஃபேமிலி தெரிஞ்சிருக்கு. அப்ப இவங்க சொன்னாங்க, "அந்த குடும்பத்துல உள்ள பிள்ளை யாரு? அப்படி யாரும் இந்த இந்த வயசு ரேஞ்ச்ல அந்த மாரி யாரும் அங்க இல்லையேன்னு" சொன்னப்போ தான், அங்க ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. பட் இவனுக்கு 28 வயசு. பட் அவங்களுக்கு 45 46 சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு 45 இல்ல 46 பட் கல்யாணம் பண்ணிட்டாங்க முன்னயே. இப்ப ஹஸ்பண்ட் இல்ல. விட்டுட்டு போயிட்டாரு. பட் பிள்ளைங்க இருக்கு. 2 பிள்ளைங்க என்னமோ சொன்னாங்க. ஸோ இவரு நான் கல்யாணம் பண்ணா அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறான். இப்ப இவங்களுக்கு உனக்கு எப்படி அவங்கள தெரியும்னு சொல்லி கேட்டப்ப தான், இவரு என்ன வேலை செய்றாருன்னா, ஆ வயரிங் பண்றவரு இவரு. ஸோ ஒருத்தர் வயரிங் பண்றதுக்கு அவங்க வீட்லேருந்து கூப்ட்டுருக்காங்க. கூப்பிட்டோனே இவரும் போயிட்டாரு. போயிட்டு செஞ்சதுக்கு அப்புறம், அந்த டைம்ல இருந்து தான் அவரு அவங்க கிட்ட நெறைய பேச ஆரம்பிச்சது. ஆ இவரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்டேருந்து கொஞ்சம் தூரமா டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சதெல்லாம் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்பதான் இவங்க எல்லாம் குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் இவங்களோட குடும்பம். ஸோ எல்லாம் இவர் மேல கோவம் இருந்தாலும், என்னமோ சரி வராத மாதிரி இருக்கு. ஏன்னா வியர்டா இருக்கு. திடீர்னு இந்த மாரி பிஹேவ் பண்றாரு. ஏன்னா அந்த மாரி ஆள் இல்ல இவரு. ஸோ எல்லாம் விசாரிச்சு பார்க்கிறப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி அந்த 45 வயசு சொன்னேன்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள ஏன் விட்டு போனாரு? அவங்க பிளாக் மேஜிக் செய்வாங்களாம். ஸோ அந்த மாரி அந்த கம்பத்துல அவங்க பிளாக் மேஜிக் செம்ம ஃபேமஸ். நெறைய பேர் அவங்க கிட்ட தான் பிளாக் மேஜிக்லாம் செய்ய போவாங்களாம். ஸோ அவங்களும் இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் வரணும்னு சொல்லிட்டு, இவர பார்த்தோனே புடிச்சு போயிட்டோனே, அவங்க இந்த மாரி பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அவரு மேல. அது என்னமோ மந்திரிச்ச எண்ணெய் மாதிரி இருக்குமா, அத எடுத்து இவங்க மேல தடவி விட்டாக்கா, ஆ லைக் கை மேலனா, அப்ப கை மேல தடவி விட்டாக்கா, இவங்களுக்கு அந்த தடவுனவங்க மேல புடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு வகையில கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சுட்டு இவங்கலாம் நம்ப கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போயிட்டு அங்க இந்த மாரி பிரச்சனை நடக்குதுன்னா தெரியறதுக்குன்னு சொல்லி இருப்பாங்கல்ல ஆளுங்க. ஸோ அந்த மாரி கோயிலுக்கு போயிட்டு கேட்கறப்ப தான் ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கோயில் அம்மா கிட்ட சாமி கிட்ட ஆ ஒரு எலுமிச்சங்காய் வச்சு, மந்திரம் படிச்சு, அத எடுத்து அவர்கிட்ட குடுத்து, தூங்குறப்ப தலைவாணி கீழ வச்சு தூங்க சொல்லுங்க" அப்படின்ட்டுன்னு. ஸோ இது ஃபுல்லா காணா போறதுக்கு ஒரு 4 நாள் எடுத்துச்சாம். அவரு அந்த மாரியே நடக்க ஆரம்பத்துல அவருக்கு தூக்கம் வரலன்னு சொல்லுவாராம். ஸோ அவரு அந்த எலுமிச்சங்காவ அங்கேருந்து ரிமூவ் பண்ணாம இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, அவரு கூடயே அவரோட அப்பாவும் படுத்துக்குவாராம். பெட்ல அந்த மாரி பக்கத்திலேயே படுத்துக்குவாராம். அவர பாத்துக்கிறதுக்கு. ஸோ அந்த மாரி ஒரு 4 நாளு
ஃபுல்லா ஒரு வாரம் எடுத்துச்சாம். இந்த மாரி வந்து அவ திருப்பி பேக் டு நார்மல் ஆகுறதுக்கு. இப்ப வந்து அவங்க அந்த பிளாக் மேஜிக் அவங்கள வந்து மறந்துட்டாரு. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப வந்து அவங்க அந்த கம்பத்துல இல்லையாம். அவங்க ஃபேமிலியே அங்க இல்ல. இவரு வந்து இப்ப அந்த அக்கா கூட அவங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்த ஃபியான்சிய கூடயே கல்யாணம் பண்ணிட்டாரு. இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்கள் திகில் நேரத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயிலில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்கள் ஸ்டோரியை வந்து இங்கே நரேட் பண்ணுவேன். தேங்க்யூ.